பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரு வீடியோ ஒன்று வெளியானது. அந்த வீடியோவில் வெளியாகி இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு ஒரு புறம் பெரிய அளவில் ஆதரவு இருந்து வருகிறது. இந்நிலையில் அந்த வீடியோவில் வெளியாக இருக்கக்கூடிய சில கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய வகையில் இருக்கின்றன என கூறி கோவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கார்த்திக் என்பவர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனுவை அளித்திருக்கிறார். தற்பொழுது கார்த்திக் நம்மிடையே இருக்கிறார். நம்ம அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். என்ன புகார், எதற்காக அந்த யூடியூப் சேனல் மேலே புகார் கொடுத்துருக்கீங்க? அதில் என்னென்ன மாதிரியான தவறுகள் இருப்பதை சுட்டி காட்டியிருக்கீங்க? சார், இப்போ அதில் இந்த பரிதாபங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா சோசியல் பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் அவங்களோட சுய லாபத்துக்காண்டி அவங்களோட வியூஸ் போகணும் அப்படின்றக்காண்டி இன்றைக்கி கண்டென்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றக்காண்டி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட அந்த கவின் மர்டர், அதை பேஸ் பண்ணி அதை மைய கருத்தாக வச்சு இவங்களோட சுய லாபத்துக்காண்டி அங்கே 2 குடும்பங்கள் பாதிச்சு இருக்குது. அதையெல்லாம் கவலை இல்லை. அதை விட்டுவிட்டு இதை வச்சு ஒரு ஜாதி பிரச்சனையை கிளப்புற மாதிரி இது பண்ணி அதிலேருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து அதில் நீ அந்த மர்டரை பேஸ் பண்ணி நீ மிளகாப்பொடி தூவி தானே அவனை கொண்ட ஒரு அருவாவை நீ அவனுக்கு ஒரு அருவா கொடுத்து நீ ஒரு அருவா கொடுத்து 2 பேரும் நேருக்கு நேரம் வெட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஒரு சமூக மோதலை தோன்ற மாதிரி ஒரு 2 பிரிவுகளுக்கு இடையே இதை பார்க்கும்போது என்னென்னா, நீ வெளியில் இந்த ரூரலில் இருக்கவங்களாம் நீ அப்படித்தான் இப்படி தான் இந்த வேணால் ஒரு வழக்குன்றது பார்த்தீங்கன்னா எப்போயுமே மக்கள் பார்ப்பாங்க, கடந்து போயிடுவாங்க. அது இன்டெப்த்தாக எடுத்து அதில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது என்னென்னா எல்லாரையுமே விரைவாக ரொம்ப எளிதிய மனிதனுக்கு இது போய் சேரும். அப்போ என்னென்னா இந்த புரிதல் தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டு இரு பிரிவினர்களே ரொம்ப மோதல் வரும். அது மட்டும் இல்லாமல் குரு பூஜை அப்படின்ட்டு டைரெக்டாகவே எங்கள் சமுதாயத்தை சொல்கிற மாதிரியாகவும், இந்த சமுதாயத்தில் இருக்கவங்களாம் ஒரு காட்டுமிராண்டியை எப்போயாச்சும் கொலைக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க. கொலையை இவங்களோட இந்த கொலையே ஏவுதலின் பேரில் நடந்தது மாதிரியெல்லாம் சித்தரிச்சிருக்காங்க. அவங்க அந்த பையன்கிட்ட யாரோ ஒரு பையன் சொன்ன மாதிரியும் ஒருத்தர் நீ நம்ம சாதிக்கு இது இலக்கு, நீ போய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவன் ஒன்றும் கூடிப்படலை. அவங்க 2 பேருக்குள்ளே என்ன கான்வகேஷன் நடந்துச்சு என்னன்றது அது விசாரணையில் தான் தெரிய வரும். இது ஜாதியை மோட்டிவாக வச்சு நடந்த இது கிடையாது. ஏன்னா 2 பேருமே பல வருஷமாக பழகினதாக அவங்க சொல்லப்படுது. இப்போ அந்த பையனுமே ரொம்ப நாளாக அந்த பையன்கிட்ட பேசின மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் அவன் கொல்லணும்னு நினச்சா என்றைக்கோ நடந்திருக்கும். அன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது அது விசாரணையில் தான் தெரிய வரும். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இந்த பரிதாபங்கள் சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவை மையக்கரு மாதிரி வச்சுக்கிட்டு இது இரு பிரிவினர்களே வன்முறையை தூண்டுற மாதிரியும் இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தோட மாண்பையும் மரியாதையும் கெடுக்கிற மாதிரியும் பல சுதந்திர போராட்டத்தில் பல தலைவர்களை அதில் தன் இன்னுயிர் ஈர்த்திருக்காங்க, செத்துருக்காங்க. பல பேர் வாழ்நாள் பாதி நாள் ஜெயிலில் இருந்திருக்காங்க. முத்துராமலிங்கத்தெல்லாம் பல வருடங்கள் ஜெயிலே இருந்து தன்னை இளமை எல்லாத்தையும் கழிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த இந்த சமூகத்தை ரொம்ப கேலி கிண்டலும் பண்ணுற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. அதுக்காண்டி அந்த வீடியோ உடனே டெலீட் பண்ணணும், அந்த சேனலை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும். இந்த கோபி, சுதாகர், டிராவிட் இவங்க மேலெல்லாம் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த சாதிய ஆணவ படுகொலைகள் அப்படின்றது கூடாது அப்படின்றத மையமாக வச்சு தான் அந்த வீடியோ எடுத்துருக்குறாங்க. குறிப்பாக அந்த வீடியோவில் சாதிய தலைவர்கள் பின்னாடி போய் வாழ்க்கையை வீணடிச்சுக்காதீங்க, எல்லோரும் படிங்க, படிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கும் பொழுது அதை விடுத்துட்டு இந்த ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கொள்வது அப்படின்றது எந்த அளவுக்கு சரியாக சார்? பொதுவாகவே ஒரு பானை நிறையா சோறை வச்சுட்டு உப்பு அள்ளி போட்டு விட்டால் அந்த சோறே வீணாக போயிடும். அந்த கதை தான் இது என்னென்னா, இதோட மைய கருவே இந்த சமுதாயத்தை அசிங்கப்படுத்தணும், இவங்களெல்லாம் ஒரு மாதிரி அலக்களிக்கணும், பொதுமக்கள் மத்தியில் கேலியும் கிண்டலும் செய்யணுன்றது முழு மோட்டிவும் சார். அதில் ஒன் ஆஃப் த பார்ட் அது. இப்போ நாங்கள் யாருமே அதில் இப்போ நாங்கள் யாரும் அருவா தூக்கிட்டு அலையலையே. இப்போ நான் உடனே இது பண்ணிட்டேன், உடனே போய் கோவியும் சுதாருங்க வெட்டுங்க அப்படின்னு சொல்லலையே. நாங்கள் எங்களோட சட்டப்படி என்ன நகர்வோ அதைத்தான் எடுக்கிறோம், அதை கொண்டு போய் முன்னெடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நீங்கள் உடனே தலைவர் பின்னாடி போய் இப்படி யாரும் இது பண்ணுறதில்ல. நாங்களே மதுரையில் முக்குளத்தோர் கல்வி மையம்னு வச்சு வாரந்தோறும் இலவச வகுப்பு நடத்தி அதில் பல பேரை போலீஸுக்கு அனுப்பிச்சிருக்கோம். பல பெண்கள் குழந்தைகளோட வெறும் கணவர் இல்லாதவங்களெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கும். 3000 பேருக்கு மேலே ரெவன்யூவில் இருக்கும். முக்குளத்தூர் இலவச கல்வி மையம்னு சொல்லி நீங்கள் போட்டு பாருங்கள், வரும். அந்த அளவுக்கு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். யாரும் நாங்கள் தப்பாக கைட் பண்ணுறதில்ல. ஆனால் இது ஒரு சமுதாயத்துக்கு இழுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் இந்த புகாரை கொடுக்குறோம்.
இதில் அவங்க சொன்னது நிறையா நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் இழிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது யூடியூப்பில் இதே மாதிரி ஏராளமான வீடியோக்கள், லட்சக்கணக்கான வீடியோக்கள்லாம் இருக்குது. அப்படின்றப்ப அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பரிதாபங்களை மட்டும் குறிவைக்கிறது அப்படின்றதோடைய நோக்கம் என்ன சார்? இந்த பரிதாபங்களை சேனலை பேஸ் பண்ணி தான் சார் அடுத்தடுத்த மீம்ஸ்களோ வீடியோக்களோ வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களோட பர்டிகுலர் இதே வந்து இப்போ இது வந்து ஒரு சில எங்கேயோ ஒரு தவறுகள் நடக்கிறதுனால ஒட்டுமொத்த சமுதாயத்தை இப்படி சித்தரித்தா எப்படி இருக்கும்? இது வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தோட மன குமுறல். இது வந்து நீங்கள் ஏதோ ஒரு எல்லா இதுலேயுமே வந்து தப்பு நடக்கும், அது நடக்கும், அதுக்காண்டி ஒட்டுமொத்த ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் ஒரு கொலை செஞ்சுன்னா அந்த கட்சியே செய்கிறதில்ல. ஒரு அமைப்பில் இருக்க ஒன்று செஞ்சானா அவன் அந்த அமைப்பே செய்கிறதில்ல. இது அப்போ அந்த மாதிரி தான் இது வந்து ஏதோ ஒரு பகுதியில் ஒவ்வொருத்தரோட உணர்ச்சி எப்படி இருக்கோ அதன்படி அந்த பிரச்சனைகள் நடக்குது. இது வந்து தாழ்த்தப்பட்டவருக்குள்ளேயே இது பல பேர் வந்து அவங்க காதல் பிரச்சனைகளை நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன், நீங்கள் பணக்காரன் ஏழை அந்த தாழ்த்தப்பட்டவரில் இருக்க பிரிவில் ஒருத்தர் இன்னொருக்கு பொண்ணு கொடுத்துக்கிறது இல்லை. எல்லாமே அவங்க சம்மதத்தின் பேரில் நடந்தாத்தே உண்டே தவிர எமோஷன் அப்படின்றது தனிப்பட்ட விஷயம். அது அவங்க இரு குடும்பங்கள் சார்ந்தது, அவங்களோட உணர்வுகளை சார்ந்தது. இது வந்து இதில் வந்து ஜாதியினாலதே இது நடந்துச்சு அப்படின்றதுலாம் இல்லை. எத்தனையோ பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலிலாம் வந்து ஜாதி மதம் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இஷ்யூலாம் இல்லை. இதில் என்ன இஷ்யூன்றது விசாரணையில் தான் தெரியும். அதுக்கு முன்னாடியே இதை வந்து ஒரு ஜாதி தான் அப்படின்னு சொல்லி கட்டமைக்கிறாங்க. இப்போ ஜாதி வெறி அப்படின்றது வந்து இதில் வந்து காதலை மையப்படுத்தி இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா? இதைத்தான் ஜாதி வெறின்ற இது வந்து ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனை. அது அவங்க வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சா இவன் லவ் பண்ணானா அவங்க ஏற்றுக்கலாம். இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். பசுமண்ணுக்கு போயிட்டு 2012 வந்து பசுமண்ணுக்கு போயிட்டு ஒரு குரூப் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அவங்க யாருன்னே தெரியாது. அவங்க இப்போ வர்றது முருகனா நமக்கு கந்தனா எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க மேலே வந்து பெட்ரோல் கொண்டு வீசுகிறாங்க. ஒரே இது என்ன, இவங்களாம் முக்குளத்தூர் சமுதாயம், தேவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க, அதனால் வந்து பெட்ரோல் கொண்டு வந்து இது எரிஞ்சவனுக்கும் யாரை எரியணும்னு தெரியாது. ஆனால் மோட்டிவ் இந்த முக்குளத்தூரில் வர்றவங்கள கொல்லணும் அப்படின்றத மோட்டிவ். இதை பற்றி இது வரைக்கும் யாருமே பேசினதில்லை. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. இப்போ வரைக்கும் 12 வருடங்களாக வந்து அந்த வழக்கு விசாரணையில் தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ இதை பற்றி யாரும் பேசலை. அவங்களுக்கு எதுவும் நிவாரணம் எடுக்க அதில் செத்தவங்க எல்லாமே இளைஞர்கள், ரொம்ப குறுகிய வயசு உள்ளவங்க. அப்போ அவங்க குடும்பங்கள்லாம் அவங்களை இழந்து எப்படி கஷ்டப்படும்? நான் வந்து கொலை வந்து எல்லாமே கொலை தான். இப்போ வந்து கவினுக்காக இருந்தாலும் தீர்வு கிடைக்கணும். அதே போல் இது உடனே வந்து தேவர் சமூகம்னா அவங்கள வந்து ஒரு மாற்றாந்த இது போல் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு அதுவும் உயிர் தானே, அதுவும் ஜாதியின் அடிப்படையில் தானே கொல்லப்பட்டிருக்குது. இல்லை அவங்க காதல் பண்ணாங்களா? இப்போ எது ஜாதி? அப்போ இது காதல் பண்ணுறாங்க, அவங்க ஏற்றுக்கணும் 2 குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை விட்டுவிட்டு இங்கே இந்த சமுதாயத்துக்கு இந்த தேவர் சமுதாயம்ன்ற ஒரே காரணத்தினால மட்டும் பெட்ரோல் கொண்டு போட்டு உயிரோடு எரிச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கே 7 பேருக்கு மேலே செத்துருக்காங்க. அப்போ இது வரைக்கும் ஒரு விவாதமோ இதை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்து வெளியே வந்திருக்கா? இது வரைக்கும் மக்கள் யாரும் பேசியிருக்காங்களா? இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தானே அது? 2012 நடந்ததுங்க சார். இது அந்த சம்பவத்தில் வந்து இத்தனை பேர் வந்து உயிரோடு எரிச்சு யோசிச்சு பாருங்கள். இது ஒரு சடன் ப்ரொவிகேஷன். அந்த மர்டர் நடந்துச்சு. சரி, அங்கே ஒரு என்ன குரு பூஜைக்கு போயிருந்தப்போ நடந்த முதல் சம்பவம். ஆனால் இது வந்து சாதி ஆணவ படுகொலை. அது வேறு ஜாதி பெண்ணை வந்து காதலிக்கிறாங்க, வேறு சாதி ஆணை காதலிக்கிறாங்க, சாதி விட்டு சாதி காதலிக்கிறாங்க அப்படின்றதுக்காக கொல்லப்பட்ட கொலை அப்படின்றப்ப இந்த மாதிரி சாதி ஆணவ படுகொலைகள் கூடாது அப்படின்றத மையப்படுத்தி தானே அந்த வீடியோவே இருக்குது. இந்த சமுதாயமே இப்படி தான் சார் இருக்குது. இந்த சமுதாயத்தோட பார்வையே தப்பான பார்வைன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், உயிர்ன்றது எல்லாருக்கும் உயிர் தானே. இது முக்குளத்தோர் தேவரோட உயிர்னா மட்டும் உங்களுக்கு இலக்காரமாக போச்சா? இப்போ நீங்கள் கேட்கும்போது கூட என்ன சொல்கிறீங்க, இந்த கொலையை பற்றி தானே சொல்கிறீங்க. இப்போ இங்கே ஒரு உயிர் போயிருங்க சார், அதுவும் உயிர் தான். அதே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட பேர் செத்துருக்காங்க, எரிஞ்சே செத்துருக்காங்க. அதுக்கே இங்கே ஒரு நீதி கிடைக்கல. அதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. அதிலே பேசியிருக்கேன். இதே நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். இந்த அமைப்புகள் வச்சுருக்க இவங்க வந்து ஏற்கனவே வந்து இந்த சாதிக்காரனை வெட்டு அவளை கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஏன் இது வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடலை? ஏன் வன்முறை தூண்டுறீங்க அப்படின்னு சொல்லலை சார்? நீங்கள் அவன் விருப்பம், அவன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறதும் பையன் லவ் பண்ணுறதும் அவங்களோட இதை வந்து ஒரு கொள்கையாகவே எடுத்து எதுக்கு சொல்கிறாங்க? ஜாதி அமைப்புகள் இதுக்கு போய் அவனை உடனே வெட்டு இதுக்குன்னு அந்த வீடியோ இருக்குது. அதன் மேலே எந்த வழக்கு இது வரைக்கும் போடப்பட்டிருக்கு? இது வரைக்கும் அப்படி போடப்படலை. இது முக்குளத்தோர் சமுதாயம் அப்படின்றனால ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 2 ஆளும் மினிஸ்டர் இருக்கிறாங்க, ஐஜி இருக்கிறாரு. அவர் இருக்கும்போதே வந்து போய் புட்டப் போடுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசுகிறாங்க. அந்த வீடியோ வெளியேறி. அப்போ இது வந்து ஒரு முக்குளத்தோர் சமுதாயம்ன்றனால அது மட்டும்தான் நடக்குது. இதே வந்து எத்தனை ஒரே பிரிவினருக்குள்ளே மர்டர் நடந்திருக்குது. ஏன் அப்போல்லாம் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஆதங்கம் இல்லை? ஏன் பொங்கலை?
எல்லாம் உயிர் தானே. அப்போ இதில் வந்து அரசியல் சார்ந்து அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. அவங்க அப்பா இருக்கிறாரு, எந்த அப்பாவாச்சும் யோசிச்சு பாருங்கள், அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்காரு. அவர் போய் தன் மகனை போய் நீ கொல்லு அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை அப்படி இருந்தோம்னா நான் வாழ்ந்து முடித்தேன் நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை நீ போய் வெட்டிட்டோடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாரா? சட்டத்தை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், இதில் என்ன விளைவாகன்னு சொல்லி. இந்த அரசியல் அழுத்தத்தினால தான் அவர் இப்போ ஒரு அப்பாவி வந்து இதில் கொலைக்கேஸில் சேர்த்துருக்கேன். அந்த பையன் பண்ணதை சார், இப்போ நான் வந்து கவினோட இதில் வந்து சுஜித்துக்கு வந்து நான் இதே சொல்லலை. அவன் தப்பு பண்ணியிருந்தான், அவனை தண்டனை அனுப்பிக்கிட்டேன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இது ஒரு பின்னாடி ஜாதியை மோட்டியை வச்சு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவங்க அப்பா மேலே வந்து வழக்கு போடுங்க, அவங்க அம்மாவை செய்துங்கன்னு சொல்லி, இதெல்லாம் அநியாயம் இல்லையா சார்? இது வந்து இப்போ அவங்க அப்பா இல்லை, இதே வந்து அவங்கவுங்க வீட்டில் ஒன்று நடந்துருந்துச்சுன்னா, இப்போ வந்து யாரோ சார் இப்போ இது மாற்று சமுதாயத்தில் நடந்தால் அவங்கள மட்டும்தான், இப்போ தாழ்த்தப்பட்ட பிரிவுக்குள்ள ஒரு மாற்று நடக்குன்னா அந்த சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டை மட்டும் கன்ஃபெஷன் வாங்கிட்டு ரிமாண்ட் பண்ணிடுறது. அதில் எந்த இதுவுமே இதே அவங்க அப்பாவை சேருங்க. இப்போ ஜான் பண்டின் அதில் சொல்கிறாரு வந்து அவங்க செய்யலை, அவங்களுக்கு தகவல் தெரியலன்னா கூட அவன் செஞ்ச பாவத்துக்கு போயிட்டு போகிறான்னு சொல்லி, அது எப்படி சொல்லலாம்? அது இது எப்படி இந்த அரசு அனுமதிக்குது? 2 மினிஸ்டர் எப்படி அதை உட்காந்து கேட்குறாங்க? ஐஜி எப்படி இதை அலோவ் பண்ணுறாரு? இப்போ அவர் மேலே தான் இங்கே வழக்கு போட்டாங்க. கோயம்புத்தூரில் வந்து கூலிப்படையாக வந்து கொலை செஞ்சுட்டு போனாருன்னு சொல்லி வழக்கு போட்டாங்க. அப்போ அதில் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே புட்டை போடலாம்னு சொல்லி அவர் சொல்லலாம்ல. ஏன் அப்படி யாராச்சும் பண்ணியிருந்தால் அது சரியாக விட்டுருப்பாங்களே இன்னாரிக்கு வந்து? ஒரு அரசியல் ஆதாயத்துக்காண்டி எதை வேணாலும் சொல்லக்கூடாது சார். சட்டம் படி என்னமோ அதை தான் சொல்லணும். அழுத்தம் கொடுத்து ஒருத்தர் வந்து பொய் கேஸ் போட்டு ஒருத்தர் வாழ்க்கையை கெடுக்கிறது வந்து நியாயம் கிடையாது. பார்த்து இப்போ வழக்கறிஞர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து போய் புகார் கொடுப்பது அப்படின்றது வந்து ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக, நீங்கள் சொல்கிறது பொதுவான பிரச்சனையாக இருந்துச்சுன்னா எல்லாரையும் அழைச்சிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு ஜாதிய பிரச்சனையாக ஒரு ஜாதிக்குள்ளே அதை கொண்டு போகிறது அப்படின்றது வந்து சரியாது. அப்படி இல்லை. நீங்கள் வந்தது எல்லாருமே எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க தான் இல்லை, எங்களோட மாற்று சமூகத்துக்காரங்களும் வந்திருந்தாங்க. நான் எல்லாருக்கும் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் காட்ட முடியாது. எல்லாரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்த எல்லாமே வந்து இந்த தேவர் சமூக வழக்கறிஞர்கள் அப்படின்றத தான் அந்த சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருந்தாங்க. அவங்க பதிவிட்டுருந்தாங்கன்றது அது சொல்ல முடியாது இல்லைங்க சார். இப்போ நான் வந்து அந்த என்னோடய பெட்டிஷனில் வந்து நான் வந்து சமுதாய வழக்கறிஞர்னு சொல்லி சார்பாகன்னு சொல்லி கொடுக்கலையே. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதே போல் மற்ற சமுதாயங்கள் எங்களோட நண்பரும் உடன் வேலை பார்க்குற வழக்கறிஞர் எல்லோரும் தான் போனோம். அதில் மெஜாரிட்டி எங்கள் கம்யூனிட்டிக்காரங்களும் வந்திருந்தாங்க. அதில் வந்து நான் தவறு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒரு கொலை செஞ்சதை நியாயப்படுத்தலை. எங்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிக்கு எதிராக நாங்கள் போகிறோம். அப்புறம் என்ன, இந்த இனத்தில் பிறந்துட்டு எங்களுக்கு எதிராக ஒரு கருத்தோ ஒரு அநீதியை நடக்கும்போது அதுக்கான குரல் கொடுக்கலன்னா ஒரு மனிதனே இல்லையே. யாராக இருக்கட்டும், அது எந்த சமுதாயமாக இருக்கட்டும், அவங்கவுங்க இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே என்னென்னா அவங்கவுங்க போர்வையில் வருவாங்க. நான் அமைப்பு, அந்த அமைப்பு, இந்த அமைப்புன்னு சொல்லி போர்வையில் வந்து குரல் கொடுப்பாங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா அவங்க அந்த கம்யூனிட்டியாக இருப்பாங்க. இப்போ திரைப்பட இயக்குநர்களே இருக்கிறாங்க, மாரி செல்வராஜ், ரஞ்சித், இவங்களாம் இருக்காங்கன்னா அந்த சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போது குரல் கொடுப்பாங்க தவிர, இதே மற்ற சாதியினருக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆகணும் குரல் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இதில் என்ன உங்களுக்கு வந்து ஒரு சமத்துவம் இருக்குது? நீங்கள் அநியாயத்தை கண்டு பொங்குறவங்க எல்லாருக்கும் பொங்கணும். எல்லாத்தையும் கேளு. இந்த ஏப்பா ஆமாம் அந்த இது வரைக்கும் முன்னாடி அவங்களுக்கு தெரியலன்னு கூட அந்த தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்தவங்க மேலே பெட்ரோல் கொண்டு போட்டு எரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்னு பேசுங்க. இந்த ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் பேசட்டும், மற்ற நடிகர் ஜிவி பிரகாஷ்லாம் பேசட்டுமே. அது உயிர் இல்லையா? உயிரோட ஒருத்தர் வந்து யாருன்னே தெரியாது, எந்த மோட்டிவும் கிடையாது, நேருக்கு நேரம் எந்த ஃபைட்டும் கிடையாது, அவங்க யாரும் பேசிக்கல, வாக்குவாதம் நடக்கலை, போகிற வண்டியில் பெட்ரோல் கொண்டு போடுறாங்க, அதில் எரிந்து சாகுறாங்க. அதை பற்றி அப்போயெல்லாம் பாவம் எந்த நடிகர்களுக்கு வந்து இறக்கம் இல்லையா? எல்லாம் உயிர் தானே. இப்போ கோபி, சுதாகர், டிராவிட் இவங்க மேலே என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க. என்ன காவல்துறை தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க சார்? அவங்க மேலே வந்து இரு பிரிவினர்களுக்கிடையே வன்முறையை தூண்டுற மாதிரி செயல்பாடு இருக்குது அப்படின்ட்டு அதன் பிரிவினர்கள் இருக்கணும். ஐடி ஆக்டில் வந்து இது வழக்கு பதிவு சொல்லியிருக்கோம். காவல்துறை ஆணையர் என்ன சொன்னார்னா, நான் வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு நான் நடவடிக்கை எடுக்கிறேன், துரிதமாக அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு. நாங்கள் எங்களோட வேண்டுகோள் என்ன சொல்லியிருக்கோம்னா, இது வந்து பல லட்சம் பேர் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க, நீங்கள் உடனே அந்த வீடியோ டெலீட் பண்ண சொல்லுங்கள், ஃபர்தர் பிரச்சனை ஆக்ஷன் எடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ சமூக வலைதளங்களில் அந்த வீடியோ ரொம்ப வைரலாக பரவியிருக்கு. பெரும்பாலான தரப்பினர் வந்து அது வரவேற்பு பெற்றிருக்கு. இப்போ இந்த சூழலில் வந்து இந்த வீடியோவை அகற்றுறது அப்படின்றது வந்து அது வந்து அப்படி அகற்றிட்டாலும் நீங்கள் நினச்சது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? சார், இது அப்படி இல்லை. வரும் தலைமுறையினரும் இது பாதிக்கக்கூடாது. இதோட இதாகாது. இனி அடுத்த வர ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இது புதிதாக வந்து பார்க்குறவங்களுக்குன்னா இன்றைக்கி வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்போ அவங்களோட பிம்பம் எப்படி இருக்கும், இந்த முக்குளத்தூர் சமுதாயம்னா இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏற்படும்.
அது எங்களோட வளரும் சமுதாயத்தை பாதிக்கும். அதனால் இப்போயே துரிதமாக நடவடிக்கை எடுத்து அதை அகற்றிட்டா அது பிரச்சனை இல்லை. அது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளான்னைக்கு அது மறைஞ்சு போயிடும். ஆனால் அது காலம் ஃபுல்லாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும்போது வந்து அந்த பாதிப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். இவங்க எங்கேயோ சுயலாபத்துக்காண்டி கோபியும் சுதாகரும் ஒரு வீடியோ போட்டுட்டாங்க, பத்திரமா உட்காந்துக்கிடுவாங்க. இங்கே சாமானியம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாவேன். அந்த வீடியோவில் வந்துருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அது ஏற்றுக்கக்கூடியதா இல்லையா? அதாவது குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு சொல்கிறது, முக்குளத்தோர்னு சொல்ல அந்த பிரிவினை சேர்ந்த குழந்தைகளுக்கு படிக்க வைங்க, லேப்டாப் வாங்கி கொடுங்க அப்படின்ற அட்வைஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சரியான அட்வைஸா இல்லை அதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? சார், நல்ல விஷயங்கள் எப்போயும் நல்ல விஷயங்கள் தான் சார். நீங்கள் வந்து 90% கெட்டதை வச்சுவிட்டு 10% நல்லது யூஸ் இல்லை. சரிங்களா? படிப்பு எல்லாருக்கும் முக்கியம். இப்போயும் நான் வந்து படிப்பு தான் ஒருத்தனை உயர்த்தும். நான் எங்கேயோ கிராமத்தில் இருந்தேன், இன்றைக்கி இப்படி இருக்கேன் அப்படின்னா நான் படித்ததுனால தான் அதாக இருக்கேன். நாங்கள் அதே தான் சார், முக்குளத்தூர் இலவச கல்வி மையம்னு நாங்களே நேரடியாக நடத்தி இப்போ அதுக்காக ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் 5000 பேருக்கு மேலே பணம் வாங்காமல் அவங்களுக்கு இலவசமாக சொல்லி கொடுத்து போலீஸாக மாற்றிருக்கோம். நிறைய பேர் எஸ்ஐஸாக போயிருக்காங்க, ரெவன்யூ ஆஃபீஸர்ஸாக போயிருக்காங்க, 3000 பேருக்கு மேலே போயிருக்காங்க. அந்த மாதிரி முன்னெடுப்பு தான் நாங்கள் எடுக்கிறோம். இந்த வன்முறை எப்போயுமே கூடாது தான். யார் வந்து வன்முறை வந்து எந்த தீர்வுமே கொடுக்காது. படிப்பு தான் உயர்த்தும். படிக்கலையா தொழிலை வேலையை இதுக்கிட்டு தொழில் பண்ணு, அதுதானே தவிர வன்முறை வந்து இப்போ கொலை செஞ்சுட்டு போனானே அவன் என்னாச்சு, அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு. இது எல்லாருக்கும் தான் இது சார். சரிதான் சார், தப்பு தான் சார். இப்போ இந்த சாதிய தலைவர்கள் பின்னாடி கல்வியை விட்டுட்டு சுற்றக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுங்கள் சார்? கல்வியை விட்டுட்டு அவங்க சுற்றுல உரிமைக்காண்டி போராடலாம் சார். அதை தவிர்த்துட்டு ஜாதி பிரச்சனை பண்ணக்கூடாது. அது யாராக இருந்தாலும், இப்போ ஜாதிக்கு வந்து நான் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு போய் ஒருத்தர் போய் ஒரு வீண் பிரச்சனை பண்ணி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. ஆனால் உரிமை, இப்போ நான் படிச்சிருக்கிறேன், இப்போ என்னோடய கம்யூனிட்டியை பற்றி தப்பாக பேசுகிறேன், தப்பாக ஒரு வீடியோக்கள் போடுறாங்க. அப்போ நான் அந்த உரிமையை நான் கேட்கும்போது கேட்கலாட்டினா இன்னும் மேற்கொண்டு எங்களை அடுத்தடுத்து நடக்கும். அப்போ உரிமையை போராடுறதுல வந்து என்றைக்குமே யார் பின்னாடி போனாலும் தவறு இல்லை. தப்பான சவகாசத்துக்கு போகக்கூடாது, ஒரு தப்பான முன்னெடுப்பு போகக்கூடாது. அதுதான் இதை தவிர கல்வியை நோக்கி போங்க, ஒரு நல்ல உரிமைக்காண்டி போராடுங்க. தப்பான கலவரங்களுக்கோ ஒரு இதுக்கோ சப்போர்ட் பண்ணாதீங்க. காவல்துறை தரப்புலேருந்து நடவடிக்கை இல்லை அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுடைய நடவடிக்கை எப்படி? நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து நீதிமன்றத்துக்கு போவோம் சார். இப்போ எங்களுக்கு எங்கே இருந்தால் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, நாங்கள் இங்கே நேரடியாக உயர் நீதிமன்றத்தை நாடுவோம். அதர்வைஸ் அவங்க வந்து டெஃபர்மேஷன் போடுறதுனா இங்கேயே போடுவோம், ப்ரைவேட் கம்பெனி போடுவோம். அவங்க கோபி சுதாகர் வந்து இங்கே அப்பியர் ஆகிறதுக்கு என்ன வழியோ, வழக்குக்கு வந்து அப்பியர் ஆகிறதுக்கு என்ன வழியோ, அது எல்லாமே அடுத்த கட்ட நடவடிக்கை. இப்போ இவங்க வந்து ஃபர்தராக வந்து இந்த வீடியோ டெலீட் பண்ணலை, இல்லை அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னா எங்களோட சட்ட நடவடிக்கை தொடரும். இதோட நாங்கள் விட்டுட்டு விலக போகிறதில்ல. அவங்களோட சேனலை நிரந்தரமாக தடை பண்ணுற வரைக்கும் அப்புறம் போராட வேண்டியிருக்கும். கண்டிப்பாக பண்ணும். காவல்துறை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் சட்ட போராட்டம் தொடரும் எனவும் வழக்கறிஞர் கார்த்திக் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் பிரசன்னாவுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை.